ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம 2 இடத்துக்கு போகிறோங்க. ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோயிலான சிவா விஷ்ணு டெம்பிள். ஸோ அந்த கோயிலுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை பற்றி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வேல் ஸ்பைசஸ் நம்ம வந்து முக்கியமாக கோயில் முடிச்சுட்டு வேல் ஸ்பைசஸ் போகணுன்றது வந்து நாங்கள் மனசில் ஆல்ரெடி பிளான் பண்ணியே வந்தோம். இவங்க பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக்காக ஸ்ரீலங்கன் அண்ட் இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இவங்களுடைய அயல் வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸு, பேண்ட்ரி ஐட்டம்ஸு, ஃப்ரோசனு, பல்க் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி, குக்வேரு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தது. ஸ்பெஷலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ்னே ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேல் ஸ்பைசஸோடைய அந்த வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க முடியும். அப்பப்போ நிறைய ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட்லேயும் அது வந்து இருக்குது. நான் உங்களுடைய அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, வெப்சைட்டு எல்லாமே நான் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்பெஷல்ஸு, நியூ அரைவல்ஸு, அப்புறம் ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க, டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே இருக்குது, அந்த வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு சந்தேகமே வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ட பொருள்லாம் இங்கே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான். இவங்கள்ட்ட இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டியே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஆந்திரா மிக்சரு, பனானா சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டாப்பியோக்கோ சிப்ஸு, அப்புறம் வந்து குச்சி முறுக்கு, குச்சி சிப்ஸு, அப்புறம் வந்து பனானா சிப்ஸ்லேயே வந்து இந்த நறுக்கி பண்ணியிருப்பாங்க பாருங்க அது, அப்புறம் அரிசி முறுக்கு, கோழிக்கோடான் மிக்சரு, அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சா இவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நேராகவே நீங்கள் போனீங்கனாலும் வாங்கிக்க முடியும். ஸோ இவங்கள்ட்ட இந்த க்ராசரி மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷங்கள் வரும்போது, இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னா விநாயகர் சிலை, அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலைக்கு போட வேண்டிய அக்சசரிஸு, விநாயகர் பூஜைக்கு பண்ணக்கூடிய தேவையான ஐட்டங்கள்ன்ட்டு அது மட்டும் அப்படியே செட்டாக அந்த மாதிரி தனியாக விற்கிறாங்க. அதே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னா கிருஷ்ணர் பொம்மை, கிருஷ்ணருக்கு வந்து தொப்பி, அவருக்கு வந்து வைக்கக்கூடிய நைவேத்தியங்களுக்கு வைக்கக்கூடிய சாமான்கள், அந்த மாதிரி அந்த செட்டு அப்படியே தனியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து கணபதி ஹோமமோ இல்லை வந்து வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களும் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாத இவங்களுடைய இந்த கடையில், நான் இந்த கடைக்கு தான் போனேன், அதிலே வந்து கடைக்கு உள்ளே வந்து தனியாக ஒரு பகுதி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து ஹோல்சேல், லைக் வந்து 25 கிலோ அரிசி, அப்புறம் வந்து 10 கிலோ கோதுமை மாவு, 5 கிலோ துவரம்பருப்பு, அந்த மாதிரி பெரிய பொருட்கள் வந்து அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொட்டைப்பாக்கு, அதுக்கப்புறமா வந்து சாமி ஃபோட்டோங்க, அதுக்கப்புறம் வந்து விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், சுமங்கலி பெண்களுக்கு தட்டில் வச்சு கொடுக்கக்கூடியதுக்கு வந்து அந்த ஒரு செட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, அந்த மாதிரி அந்த செட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்த பொருட்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அபரிதமாக இருந்தது. சில சமயம் நான் வந்து என்னடா இது நம்ம ஊரில் கூட நம்ம இந்த மாதிரி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக, இவ்வளோ நீட்டாக, இவ்வளோ பொருட்கள் வச்சு நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த வேல் ஸ்பைசஸ்க்குள்ளே. ஒரு பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா வந்து மண் பாண்டங்கள், அதாவது சட்டி, பானை, அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டிக்கு தேவையான மூடி, சின்ன மண் சட்டிங்க, அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் சட்டிங்க, அதுக்கு வந்து லிட்டு, அந்த மாதிரி வந்து மண் பானைகள் வந்து தனியாக ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. நல்லா ஹேண்டில்லாம் வச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. மண் பாண்டங்கள் வந்து நீங்கள் அவங்க வெப்சைட்லேயும் பார்த்து தேவைன்னா வந்து நீங்கள் நேராகவே போய் செக் பண்ணியும் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு என்னெல்லாம் பாத்திரங்கள் பார்த்தேன் அப்படின்னா வந்து காஃபி ஃபில்டரு அது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறது அது, அதுக்கப்புறம் வந்து இட்லி சட்டி, இட்லி பானைன்னு சொல்லுவோமே அது, அப்புறம் கடாய் இருந்தது, அப்புறம் பால் காய்ச்சிற பால் குக்கர் இருந்தது, முறுக்கு புழியறது இருந்தது, அப்புறம் மாவு ஜலிக்கிறது இருந்தது. அது மட்டும் இல்லாத நிறைய கரண்டிங்க ஸ்டீல்லையும் இருந்தது, அப்புறம் வந்து பித்தளை பாத்திரங்கள் கூட கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த அம்மன் விளக்கு, அந்த மாதிரி பூஜை சாமான்களும் இருந்தது. அரிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி,
பாஸ்மதி ரைஸு, சோனா மசூரி, சிகப்பரிசி அந்த மாதிரி வந்து டயாபெட்டிஸ் ஸ்பெஷலைஸ்டு ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. அந்த பிராண்டில் வந்து நிறையா வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் கூட வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லேருந்து வரும்போது கட்டாயம் கொண்டே வந்து ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு சில பொருட்கள், ஸ்டிக்கர் பொட்டு, சாந்து, சேஃப்டி பின்னு, சாரி பின்னு, ஹேர் பின்னு அந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கேயே இருந்தது. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு, அப்புறம் ரெடி டு ஐட்டம்ஸ் வந்து இந்த சமோசா, பரோட்டாலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் அந்த ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டி, குழம்பு வைக்கிற சட்டிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மூடியோடு மேலே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஹோல்சேல் செக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய மூட்டைங்களாக இருக்கும். ஸோ பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி இண்டியன் க்ராசரி ஷாப்பில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து மளிகை சாமான் மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். சில பொருள்லாம் வந்து 50%, 70%லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்பளம்தான். எல்லா விதமான அப்பளம், வடாம் எல்லாமே வந்து $1 அப்படின்னு போட்டிருந்தாங்க பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 20, 30 விதம் வாங்கிட்டோம். ஸோ $1, $2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்பெஷலைஸ்டாக நம்ம ஊரில் நம்ம பார்த்த இந்த எல்ஜி பெருங்காயம், ப்ரூ காஃபி, அப்புறம் வந்து தாஜ் டீயே, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக மனசில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியன் கிராசரி ஷாப்ஸில் அது எல்லாமே இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை வாங்கி வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் ரீசெண்டாக வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு டார்னிட்டம்ன்ற இடத்துல இருக்குங்க. இதே மாதிரி ஒரு பெரிய இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் தான். ஸோ அவங்கள்ட்ட வந்து எனக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கிது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க கடையில் அவைலபிள். ஸோ இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாதுங்க. நான் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வீடியோ எடுத்து நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கங்க. ஏன்னா வந்து ஒரு ஊர் பேரை கேட்கும்போதே ஒரு எமோஷன் தான் அது. ஸோ பார்க்குற கமெண்ட்ஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றத பேரோட இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க வந்து வெப்சைட் மட்டும் இல்லாத இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்ட்டு அவங்களுடைய பேஜெல்லாம் இருக்குது. நீங்கள் அதுலேயும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ அவங்க போடுற அந்த டிஸ்கவுண்ட்டடு ப்ராடக்ட்ஸு வந்து என்னெல்லாம் வந்து நல்ல வந்து சேலில் போட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதுலேயே அவங்க போஸ்ட் பண்ணிடுறாங்க. யூஸ்வலாக நம்ம ஊரில் இந்த உதயம் துவரம்பருப்பு, உதயம் உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வந்து பட்டு பிராண்டு வந்து அதே மாதிரி ஃபேமஸாக இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் பட்டில் வந்து உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புன்னு இருக்கும். ஆனால் வந்து இவங்களுடைய கடையில் அது இவங்களுடைய பிராண்டோடைய நேமுன்னு நினைக்கிறேன். யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அதுலேயே எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே இருந்தது. கம்பேரிட்டிவ்லி அந்த பிராண்டு, அதாவது அவங்களுடைய பிராண்டோடைய விலை வந்து எல்லாத்துமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இவங்களோட வெப்சைட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அது வந்து லிமிட்டட் ஏரியாஸில் தான் அவங்க வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாசல்லே வந்து இவங்க வந்து துளசி செடி வச்சுருந்தாங்க. துளசி செடி ஃபார் சேல், அதாவது தொட்டியோட செடியோடு வச்சுருந்தாங்க. ரொம்ப மங்களகரமாக இருந்தது. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 3லேருந்து 4 நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது வந்து எதுவும் வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்க மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 3 to 4 டேஸ் எடுத்தது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நல்ல கமெண்ட், பாசிட்டிவான ஒரு கமெண்ட் கொடுங்க. இல்லை ஆஸ்திரேலியா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே 1008 டவுட்ஸ் இருக்கும். இதை கொண்டு வரலாமா, அதை கொண்டு வரக்கூடாதா, அங்கே போனால் இது கிடைக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்கும் வந்து அந்த அவங்க மனசில் அவங்க ஏற்படுற அந்த சந்தோஷம் உங்களுக்கும் அது பலனை கொடுக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ்க்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு கமெண்ட், நல்ல ஒரு கமெண்ட்டு கொடுங்க. ஸ்டூடெண்ட் வீசா, ஸ்பான்சர் வீசா,
ஃபேமிலி விசான்னு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைச்ச பொருளுங்கள் இங்கே கிடைக்குமா? நம்ம எப்படி நம்மள ஊரில் இருந்த லைஃபு வந்து ஒரு 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 ட்ரெடிஷ்னல் ஒரு கல்ச்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே மாரி நம்ம இங்கே இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி இருக்க சந்தேகங்களுக்கு இந்த மாரி வீடியோக்கள்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கைய குடுக்கும். ஸோ குழந்தைங்களோட வரவங்களுக்கு வந்து அதுவும் வந்து வரும்போதே வந்து ஒரு வேலையோட வரவங்க, இல்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வரவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தெளிவ குடுக்கும். ஸோ கட்டாயம் நீங்க இந்த மாரி வீடியோக்கள வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஷேர் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இன்னொரு வீடியோ பண்றதுக்கு. நம்ம சேனல்ல நெறைய நல்ல வீடியோஸ் இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆஸ்திரேலியான்னு இல்ல, இப்ப வெளிநாடுகளுக்கு வரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கும் உண்டான இன்ஃபர்மேஷன், தைரியம் ஊட்டுற மாரி பேச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வந்து மனசுக்குள்ள இருக்க சந்தேகங்களுக்கான உண்டான விளக்கம் எல்லாமே நம்ம வீடியோஸ்ல இருக்கும். ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம சேனல்ல இருக்க வீடியோவ நம்ம அவசர அவசரமா பார்க்கறதுனால, நம்மளுக்கு ஆஸ்திரேலியா லைஃப் பத்தின இன்ஃபர்மேஷன நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு டைம் இருக்கும்போது லேசா ஓட விட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது நெறைய புரியும். ஸோ நான் சொல்றதும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் எடுத்து நிதானமா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மெல்பர்ன் பத்தியும், இல்ல ஆஸ்திரேலியா லைஃப் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்தியன் கிராசரி கடைங்கள்ல வந்து நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் பொடி, அப்புறம் அஸ்வகந்தா பொடி, அப்புறம் வந்து நாவல் கொட்டை பொடி, முருங்கை பொடி அந்த மாரி ஸ்பெஷலைஸ்டு ஐட்டம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கூட இங்க கிடைக்கிது. ஸோ வந்து கருஞ்சீரகம், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி ரொம்ப வந்து பர்ட்டிகுலரா நம்ம ஊர்ல பார்த்த ஐட்டம்லாம் கூட இங்கே வந்து அந்த மாரி ஒரு தனி செக்ஷன்ல அதெல்லாம் அழகா வச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவா தனியா வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த செக்ஷனு. அதில பாருங்களேன் பீட்டல் நட் கொட்டைப்பாக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மஞ்சள், குங்குமம் அது மட்டும் இல்லாம பாக்ஸ் மாரி வச்சிருக்காங்க. அந்த மேல தெரியுது பாருங்க, அந்த மாரி. அதாவது வந்து நம்ம வீட்ல கிரகப்பிரவேசம்லாம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்ஸ். அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ள எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த செட்டு அப்படியே இருக்குது. அந்த நம்ம பூஜை பண்ண வேண்டிய அத்தனையுமே. இதே மாரி ரிட்டர்ன் கிஃப்ட்டும் அதே மாரி பாக்ஸ் ஃபுல்லா அப்படியே வச்சிருக்காங்க. அந்த கிட் அப்படியே. அ இத வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெறைய பேர் வந்து விபூதிக்கு எடுத்துட்டு வரலாமா? குங்குமம் எடுத்துட்டு வரலாமான்லாம் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே கிடைக்குது பாருங்க. விபூதி, குங்குமம், மஞ்சளு எல்லாமே வந்து இங்க வந்து இருக்குது. நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம இங்கேயே இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்கு நம்ம தேவையில்லாம எடுத்துட்டு வந்துட்டு வீணா பயந்துன்னு கஷ்டப்படணும். ஸோ வந்து ஓமம் வளர்க்கறதுக்கு உண்டான அந்த குச்சி, அந்த ஓமத்தில போட வேண்டிய அந்த அ நவதானியங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கூட பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அழகா வந்து நீங்க வந்து அத அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாரி எல்லாமே இப்படி செட்டா இருந்தது. ஸோ இந்த மாரி நான் வேற எந்த ம் கிராசரி ஷாப்லயும் பார்க்கல. இது வந்து இவங்க வந்து தனியாவே கிராசரி ஷாப்ல ஒரு சைட்ல இந்த மாரி ஒரு சென்டர் வச்சிருக்காங்க. அதாவது வந்து சாமிக்குன்னு உண்டான எல்லா பொருட்களும் அங்கேயே கிடைக்கிற மாரி விபூதி, குங்குமம், மஞ்சள், ஊதுவத்தி இந்த மாரி சாமி ஃபோட்டோங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே பக்கம் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, "அந்த சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாமா? அப்படி எடுத்துகிட்டு வர்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சாமி ஃபோட்டோல வந்து நம்மளுக்கு வந்து அந்த விளிம்பு, அந்த எட்ஜ் வந்து வுட்டன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ வுட்டுல எடுத்துக்கிட்டு வர்றது வந்து நிச்சயமா ப்ராப்ளம் வரும். அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியலங்க. அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல மொபைல்ல வந்து பிக்சர் எடுத்துக்கோங்க. அப்படி அந்த என்ன சாமி இப்போ மேல்மலையனூர் அம்மன் அந்த மாரி அப்படின்னா, அந்த சாமி ஃபோட்டோ இங்க கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால வந்து நீங்க வந்து அழகா மொபைல்ல நீங்க வந்து ம் இது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லையா இன்னும் இல்லன்னா நீங்க ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, இங்க கேமார்ட்ல வந்து நீங்க ரொம்ப சீப்பா நீங்க வந்து அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து பிரிண்ட் போட்டே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க கேமார்ட்ல வந்து ஃப்ரேம் கிடைக்கும். நீங்க வச்சிருக்க அந்த சைஸ் பிக்சருக்கு ஏத்த மாரி ஃப்ரேம் வாங்கி போட்டு, அழகா நீங்க வந்து ஃபோட்டோவா ரெடி பண்ணிட முடியும். மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ்ல அத பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஷாப்ல வந்து எவ்ளோ ஃபோட்டோஸ் சாமி ஃபோட்டோஸ் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து
என்ன ஒன்று நம்ம வந்து இந்தியன் ருப்பிக்கும் ஆஸ்திரேலியன் டாலருக்கும் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணும். இல்லைன்னா வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிம்பிளாக இந்த வழியில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணிட முடியும். எத்தனை ஃபோட்டோனாலும் சைஸ் வாரியாக நீங்கள் சின்ன சைஸில் ஒரு 4, பெரிய சைஸில் ஒரு 5ன்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னது ரொம்ப ஈஸி மெத்தடு. அழகாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரேம் வாங்கி நம்ம அதை மாட்டிக்கலாம். நம்ம ஃபாலோயர் ஒரு முறை எனக்கு டிஎம் பண்ணியிருக்கும்போது சொன்னாங்க, அவங்க தம்பி வந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வரும்போது கொஞ்சம் ஏதோ பொடியெல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க போல இருக்குது. அது வந்து எல்லாத்தையுமே வந்து பின்னில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் கட்டாயம் வந்து எந்தெந்த வீடியோஸ்லலாம் என்னால் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியுதோ பார்த்து கரெக்டாக நான் ஆட் பண்ணிடுறது. ஸோ இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ நீங்கள் இட்லி பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடின்ட்டு எதையோ கொடுத்து அனுப்பி அது கடைசியில் வந்து கீழே போகிறதுக்கு பதிலாக இங்கேயே வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அந்த பொருட்கள் வந்து வீணாக போகாமல் நம்மளை வந்து சேரும். முக்கியமாக வந்து நீங்கள் மண்ணில் போட்டால் வளரும்ன்ற எந்த பொருளையும் வந்து கொண்டே வராதீங்க. லைக் அரிசி, பருப்பு, தானியங்கள், பருப்பு, கொட்டை வகைகள் எதுவுமே வந்து நீங்கள் வந்து முழு தானியங்களாக வந்து கொடுத்து அனுப்பவே கூடாது. பொடியாக கொடுத்து அனுப்பும்போது அது வந்து ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து இமிக்ரேஷனில் பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாத அந்த பேக்கெட் மேலே கிளியராக நம்ம வந்து எழுதிடணும். அவங்க டவுட் வந்து எடுத்து காட்ட சொன்னால் கூட எடுத்து காட்டினா அது மேலே அதோடய இன்க்ரீடியன்ஸை படித்து பார்த்துட்டு நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அது வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இந்த கடையில் நான் பார்த்ததில் ரொம்ப வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க. எல்லா எண்ணெயுமே கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி எல்லா எண்ணெயுமே வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய காண்டாக்டை ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. அப்படியெல்லாம் நம்ம பொதுப்படையாக நம்ம வந்து நம்மளுடைய காண்டாக்டை ஷேர் பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு அனுப்புகிற மெசேஜஸ் வந்து கட்டாயம் என்னை ரீச் ஆகும். நான் அதுவும் இல்லாத வீடியோ கீழே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் இல்லை கேட்குற கேள்விக்கு ஒன்று கூட நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு இருக்கிற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்குற கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு அதுலேயும் பதில் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்லேயும் வந்து அந்த கேள்விகளுக்கு பதிலை வந்து நான் இங்கேயும் சொல்லுவேன். ஏன்னா உங்களை மாதிரி கேட்குறவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இங்கேயும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ இந்த இன்ஸ்டாகிராம். ஒரு வழியாக வேல் ஸ்பைசஸில் வாங்க வேண்டிய எல்லா கிராசரிஸும் வாங்கி முடிச்சாச்சுங்க. ஸோ அடுத்தது பெல்லு போட்டுவிட்டு நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சபரி சரவணா பவன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், கோயிலில் வந்து கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி வந்து எங்களால் அங்கே சாப்பிட முடியல அப்படின்றதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு நான்வெஜ் தாலி, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், அப்புறம் வந்து மட்டன் கிரேவி இது வரைக்கும் வாங்கினோம். ஒரு மேங்கோ லஸ்ஸி. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. ஊத்தாப்பம் பார்த்திங்கன்னா பீஸா மாதிரி நல்லா திக்காக ஃப்ளஃபியாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு 2, 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தாலியில் வந்து ரைஸ் வந்து ரொம்ப தாராளமாக இருந்தது 2, 3 சைட் டிஷ்ஷோட. ஸோ எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. எல்லாமே நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நிறைய பேர் அதே மாதிரி என்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து இன்கமிங் பேசஞ்சர் கார்டு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயங்க. நான் அந்த இன்கமிங் பேசஞ்சர் கார்டு ஒரு சாம்பிள் காப்பியை வந்து வீடியோ மாதிரி பண்ணி அதில் வந்து 1, 2, 3ன்னு சொல்லிவிட்டு ஒன்றுத்துலையும் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடிய வயசானவங்க, பெரியவங்க யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த இன்கமிங் பேசஞ்சர் கார்டை நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட்டு மாதிரி அவங்கள எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கே எழுத படிக்க தெரியும்னா அவங்களே ஃபில் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க பக்கத்தில் இருக்க பேசஞ்சர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி ஃபில் பண்ணி அவங்க கீழே இறங்கும்போது இமிக்ரேஷனில் அந்த இன்கமிங் பேசஞ்சர் கார்டை கொடுத்து ஈஸியாக வந்து
வெளியே வர மாதிரி நான் அந்த வீடியோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவ்யா நாயர் ஆக்ட்ரஸ் வந்து அவங்க இன்கமிங் பேசஞ்சர் கார்டில் அவங்க கொண்டு வந்த மல்லிப்பூவை மென்ஷன் பண்ணாமல் விட்டதுனால அவங்க வந்து ஒரு பெரிய ஃபைன் வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதை வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இன்கமிங் பேசஞ்சர் கார்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் கட்டாயம் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். திருப்பி இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோங்க. கூகுள் மேப் போட்டுக்கிட்டோம். நாங்கள் எத்தனை முறை வந்தாலும் போனாலும் கட்டாயம் கூகுள் மேப் போட்டு அது மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி போவோம். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு லேன் மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரொம்ப தூரம் போய் திருப்பியும் வந்து கரெக்டான எக்ஸிட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கட்டாயம் நம்ம வந்து கூகுள் மேப் போட்டு அதுபடி ஃபாலோ பண்ணி போகும்போது கொஞ்சம் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம எக்ஸிட் எடுக்க முடியும். நம்ம வரும்போது பார்த்த அந்த பர்ன்லி டன்னல் வழியாக திருப்பியும் போகும்போது அதே டன்னல் வழியாக போவோம். அந்த டன்னல் பற்றின ஒரு அழகான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து தேவா சாரோடைய மீட் அண்ட் க்ரீட் அந்த வீடியோவில் நான் வந்து பர்ன்லி டன்னல் பற்றி விரிவாக்கமாக பேசியிருக்கேங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டன்னலோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வாழற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பழகிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஒரு உதவிக்கு வந்து வெயிட்டுக்கு வேலைக்காரியெல்லாம் வச்சுக்குவோம். இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். நீங்கள் கடைக்கு போகிறதுனாலும் நீங்கள் தான் போகணும். வீடு க்ளீன் பண்ணணுன்னாலும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ குக்கிங், க்ளீனிங், லாண்ட்ரி அந்த மாதிரி நோ ஹெல்ப்பர்ஸ் லைக் இன் இண்டியா. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதுதான் இங்கே வந்து ரியாலிட்டி அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ வாழ்க்கை வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு எக்யூப்டாக ஒரு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பழகிக்க வேண்டியது இருக்கும். வீடியோவை கடைசி வரை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. நீங்கள் தர சப்போர்ட்டு தான் எனக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நான் வந்து ரொம்ப லாங் ரூட், அதாவது மெல்பர்னில் வந்து எங்கேயோ இருக்க சப்பப்லேருந்து எங்கேயோ இருக்க கேரம் டவுன்ஸுன்னு இருக்க இடத்துக்கு போகிற வழி வந்து அந்த மெல்பர்னில் இருக்கக்கூடிய சிட்டிலேருந்து சப்பப்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீவேலேருந்து பர்ன்லி டன்னல்லேருந்து முக்கியமான லொக்கேஷன் சிட்டி, சிபிடி வந்து யாரா ரிவரு, டாக்லாண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் வந்து ஒரு மெல்பர்ன் சிட்டியோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அதோடைய ரோடு மேப்பு, ரோடு வியூ எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ வந்து நான் 3 பார்ட்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு வீடியோவை முழுசாகவும் போட்டுடலான்னு இருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அடுத்தடுத்த பார்ட் வந்து கட்டாயம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் கிடைக்குங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் அதுக்கு பதில் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.